திகழழகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்கள். வீடியோ பதிவிற்கு முழுமையாக செல்வதற்கு முன்னால் கீழே இருக்கும் சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி மறக்காமல் நமது திகழழகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நேயர்களுக்கு இனிய வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சௌக்கியமா? இன்றைக்கி நாம் ஒரு மிக முக்கியமான பதிவை பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி அந்த எம்பெருமான் முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அந்த தகப்பன் முருகனை நினச்சிக்கோங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும்னு மனதார நம்புங்க. ஏன்னா உங்கள் மனசு அப்படிப்பட்டது. நீங்கள் ரொம்ப உண்மையானவங்க, நேர்மையானவங்க. உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் உண்மைக்கு புறம்பாக எந்த காலத்துலேயும் எந்த ஒரு சூழல்லையும் ஒரு சின்ன தவறை கூட செய்ய மாட்டீங்க. அதுதான் உங்களோட பலமே. உங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும், தன் குடும்பம் மட்டும் வாழணும் அப்படிங்கிற சுயநலம் துளி கூட கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோடு தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்படிப்பட்ட நல்ல குணங்கள் கொண்ட உங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வருதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது, பயங்கரமான புத்திசாலி. உங்களை அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் ஏமாத்திட முடியாது. உங்களுக்கு நிகர் நீங்கள் தாங்க. நீங்கள் நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும். அதே சமயம் நீங்கள் வைராக்கியம் எடுத்தால் எதையும் பெற்றிடவும் முடியும். உங்கள்கிட்ட இருக்கிற இன்னொரு அழகான விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப எளிமையாக பழகிடுவீங்க. அந்த ஒரு குணத்தாலேயே உங்கள் நட்பு வட்டம் ரொம்ப பெருசாக இருக்குது. துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் வார ராசி பலன் என்ன தெரியுமா? இவ்வளவு நற்குணங்கள் கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே. நாங்கள் எங்கம்மா நலமாக இருக்கோம், எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் நலமாக இருக்கிற மாதிரியாக தெரியுது அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெளிவாக புரியுதுங்க. உங்கள் கவலை எல்லாம் எனக்கு புரியுது துலாம் ராசிக்காரர்களே. ஆனால் நான் சொல்கிற இந்த வார்த்தையை குறித்து வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை, மனப்போராட்டம், பணக்கஷ்டம் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் பனி போல் மறைஞ்சு போக போகுதுங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், நிறைவேறாத கனவுகள் எல்லாமே கைமேல் பலன் கொடுக்க போகுது. குறிப்பாக திருமண வயதிலிருந்து ஏதோ ஒரு காரணத்தால் தள்ளி போயிட்டு இருந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த திருமணத்தடை நீங்கி இனிதே திருமணம் நடக்க போகுது. அதே போல் பல வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்கி தவிச்ச தம்பதிகளுக்கு அந்த மழலை செல்வம் மடியில் தவள போகுதுங்க. இதுக்கெல்லாம் மேலே இந்த சொத்து தகராறுன்னு ஒன்று உங்களை வாட்டிட்டு இருந்திருக்கும் பாருங்கள். அந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து முறைப்படி உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. சரிங்கம்மா, சொத்து வந்தால் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் புதுசாக நிலம் வாங்க போகிறீங்க, ஆசைப்பட்ட கார் வாங்க போகிறீங்க. மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கை ஒரு அருமையான கௌரவமான வாழ்க்கையாக மாறப்போகுது. முக்கியமாக சின்ன சின்ன மனஸ்தாபங்களால் உங்களை விட்டு பிரிஞ்சு போன உறவுகள், நண்பர்கள் எல்லாருமே இனி உங்களை தேடி வரப்போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருந்த இருட்டு விலகி ஒரு வெளிச்சம் தெரியக்கூடிய அற்புதமான மாதமாக இது அமையப்போகுது. வாழ்க்கை பயணத்தில் அடுத்த கட்டம் என்ன? துலாம் ராசிக்காரர்களே, இந்த வீடியோ பதிவு முழுக்க முழுக்க உங்களுக்கானது தாங்க. இது வெறும் ராசி பலன் மட்டும் கிடையாது. இது உங்களுக்கான ஒரு வழிகாட்டி. நல்லது நடக்கும் அப்படின்னு முதல்ல நீங்கள் ஆழமாக நம்புங்க. நீங்கள் எதை நம்புகிறீங்களோ அதுதான் நடக்கும். அதை யாராலையும் தடுக்க முடியாதுங்க. சரியான நேரத்தில் உங்களுக்கு தேவையான தகவல்கள் உங்களை நிச்சயமாக தேடி வரும். அதனால் நீங்கள் எதிர்காலத்தை பற்றி நினச்சி தேவையில்லாமல் கவலைப்பட்டு இப்போது இருக்கிற நிம்மதியை கெடுத்துக்காதீங்க. நீங்கள் பயப்பட வேண்டியது ஒன்றே ஒன்றுக்கு தான். அது தவறு செய்தல். தப்பு செய்யாத வரைக்கும் நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டாம். கடவுள் உங்களுக்கு ஒரு அழகான எதிர்காலத்தை ஏற்கனவே தீர்மானித்து வச்சுட்டாரு. இப்போது துலாம் ராசிக்காரங்க விதியை மதியால் வெல்லக்கூடிய அந்த தருணம் வந்துருச்சுங்க. சிலருக்கு வெளியூர் போகிறது அல்லது வெளிநாடு செல்கிறதுக்கான வாய்ப்புகள் கதவை தட்டும். உங்கள் மனசில் அந்த எண்ணம் இப்போது ஆழமாக பதிய போகுது. ஆனால் இங்கே ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நான் சொல்லணும். நீங்கள் எப்போவும் மற்றவங்களுக்காகவே அதிகமாக யோசிப்பீங்க. அது நல்லது தான். ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் மற்றவங்களுக்கு உதவ முடியும். அதனால் அதிகப்படியான கடமைகளையும் பொறுப்புகளையும் உங்கள் தலை மேலே போட்டுக்கிட்டு திணறாதீங்க. எனக்காக யோசிக்க யாருமே இல்லையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறது எனக்கு கேட்குது. மனிதர்கள் உங்களுக்கு உதவ முன்வராட்டியும்
அந்த எம்பெருமானின் ஆதரவு உங்களுக்கு நிச்சயமாக இருக்குங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. பொருளாதார நிலையும் சேமிப்பும் எப்படி இருக்கும்? இப்போ இருக்கிற சூழலில் பொறுப்புகள் அதிகமாகக்கூடிய காலமாக இது இருக்குது. எதிர்பாராத சில செலவுகள் வரலாம். அதனால் சேமிப்பு அப்படிங்கிற பழக்கம் உங்களுக்கு ரொம்ப அவசியம். உங்களுக்கு ஒரு குணம் உண்டு. யாராவது வந்தால் கஷ்டம் அப்படின்னு சொன்னால் உங்ககிட்ட இல்லைன்னா கூட யார்கிட்டையாவது கடனை வாங்கியாவது அவங்களுக்கு கொடுத்து உதவுவீங்க. ஆனால் அதே நீங்கள் ஒரு கஷ்டத்தில் நிற்கும்போது நம்ம உதவினோமே, அவங்க நமக்கு உதவ மாட்டாங்களான்னு எதிர்பார்ப்பீங்க. அங்கே தான் ஏமாற்றம் மிஞ்சும். அதனால் நீங்கள் முதல்ல நல்லா சம்பாதிக்கணும். உங்கள் பொருளாதார நிலையை உயர்த்திக்கணும். அதே சமயம் முடியாதவங்களுக்கு உதவி செய்யணும். இந்த ரெண்டுமே ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி முக்கியம். அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் தெரியுமா? துலாம் ராசிக்காரர்களே, வரக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் உங்களுக்கு பெரிய வாழ்க்கை அனுபவத்தை கொடுக்க போகுது. இது உங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கான ஒரு படிக்கட்டாக அமையும். இங்கே நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, எதையும் தள்ளி போடாதீங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் செஞ்சுக்கலாம்னு சோம்பேறித்தனம் படாமல் காரியத்தில் கண்ணா இருங்க. வழிபாட்டு முறையை பொறுத்தவரை வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க. அது உங்களுக்கு நல்ல ஞானத்தையும் தெளிவையும் கொடுக்கும். வெள்ளிக்கிழமைகளில் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதியை தரும். அன்பு வைக்கிறது மட்டும்தான் உங்கள் கடமை. நீங்கள் யாருக்கிட்ட அன்பு செலுத்தினாலும் பதிலுக்கு அவங்களும் அதே அன்பை தரணும்னு எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்ப்பு இருந்தாலே அங்கே ஏமாற்றம் வந்துடும். நீங்கள் கொடுக்குற இடத்துல இருக்கீங்க, அதனால் உங்கள் கடமையை செய்யுங்க. லட்சுமி நரசிம்மரை வழிபடுறது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் பசித்தவங்களுக்கு உணவு தானம் செய்யுங்க. மாதம் ஒரு முறையாவது அன்னதானம் செய்கிறது உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். வெற்றிக்கான ரகசியம் உங்களிடம் உள்ளதா? நிறைய பேர் சொல்கிறாங்க, என் லைஃப்பில் எல்லாருக்காகவும் யோசித்தேன், ஆனால் எனக்காக ஒருத்தர் கூட இல்லைன்னு. துலாம் ராசிக்காரர்களே, 50 பேர் நிற்கிற இடத்துல நீங்கள் ஒரு கெத்தான ஆளாக நிற்கணும்னா அது உங்கள் முயற்சியால் மட்டும்தான் முடியும். கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை தவற விட்டால் அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நல்லது எது கெட்டது எதுன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் என்ன பேசுகிறீங்க, யார் கூட பழகுறீங்க அப்படிங்கிறது தான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். உலகத்தில் நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கும். அதில் எதை நீங்கள் எடுத்துக்க போகிறீங்கன்னு தான் விஷயம். நல்லவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அவங்கள நல்லவங்களாக மட்டும் இருக்கிறதுனால தான். நல்லவங்களாக இருக்கிறது மட்டும் போதாது. இந்த உலகத்தில் கொஞ்சம் சாதுரியமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். ஒவ்வொரு விடியலும் உங்களுக்காகத்தான்னு நம்புங்க. மன அமைதிக்கு ஒரு எளிய வழி வேண்டுமா? கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமையாவது போயிட்டு வாங்க. உங்கள் மனசில் இருக்கிற எல்லா பாரத்தையும் அந்த முருகன்கிட்ட இறக்கி வைங்க. குறிப்பாக உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் காணல் நீர் போல் மறைஞ்சு போகும். யார் உலகத்தில் பெரிய கோடீஸ்வரன் தெரியுமா? கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறவங்களா? இல்லைங்க. யார் ஒருத்தர் நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க உண்மையான கோடீஸ்வரன். அந்த யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமையப்போகுது. பரிகாரம்: உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. ஒரு வேளை சாப்பாடு வாங்கி தந்தால் கூட போதும். அது உங்கள் பாவங்களை குறைச்சி புண்ணியத்தை சேர்க்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.